வணக்கம் நண்பர்களே. 2 மாதங்களுக்கு முன்னால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். துபாய் முதலீட்டிற்கும் தனிநபர் வாழ்க்கை வசதிக்கும் வேலைவாய்ப்பிற்கும் மிக சிறந்த இடமாக கருதப்பட்டது. அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கு ஒரு தீவு, மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவு. அந்த தீவினுடைய பேர் பாம் ஜுமேரா. பல்மரா, அதாவது பனைமரம். பாம் ஜுமேரா அப்படிங்கிற ஒரு பனைமர வடிவத்தில் இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவில் பார் இருக்கும், சொகுசு ஹோட்டல்கள் இருக்கும், பிஸ்னஸ் தங்குறதுக்கான இது இருக்கும். எல்லாம் துபாய் அந்த அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சியை, உலகத்தினுடைய பார்வையை தன் பக்கம் ஈர்த்தது. இது தொழில் புரிவதற்கு ஏற்ற இடம். இங்கு வேலைவாய்ப்புக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பல்வேறு தொழில்களை வளர்த்து கொள்வதற்கு வேலைவாய்ப்பு இருக்கிறது என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட துபாய் இன்று அது இருக்கும் நிலை என்பது வேறு. அதனுடைய மறுபக்கம், துபாயினுடைய மறுபக்கம் எப்படி கொரோனா காலத்திற்கு பின்பு அது தன்னுடைய வடிவத்தை மாற்றி உலகத்தின் ஈர்ப்பை, கவனத்தை பெறுவதற்காக பல்வேறு வடிவத்திலான தங்களுடைய தொழில் அம்சங்களை, உள்கட்டமைப்பை, ஒவ்வொரு நகரங்களையும் இணைக்கக்கூடிய அந்த சாலைகள், எந்த ஒரு ஊதியம் பெறுபவருக்கும் வரி விலக்கில்லாத ஊதியம், இதெல்லாம் ஒரு மனிதனுடைய கவனத்தை பெறும். எப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்க, இந்த ஊதியத்துக்கு ஒரு வரி இருக்குது அப்படின்னு சொன்னால் வர்றவங்களுக்கு இன்னும் கூடுதலாக சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா வரிக்கே கொஞ்சம் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறதுக்காக வந்தவர்கள் அதிகம். சவுதி அரேபியாவிலேருந்து வந்தவங்க, சவுதி அங்கே வசிக்கிறதுல 10% பேர் துபாயில் வசிக்க சவுதி அரேபியன்ஸ். 10 சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. என்னுடைய என் புரிதல் படி, நான் அங்கே துபாய் போயிட்டு வந்த நிறைய நண்பர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, நாம் வாழறதுக்கு தகுந்த இடங்களில் ஒன்று துபாய். ஏன்னா அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் சொல்லுவாங்க. ஈவன் துபாயுடைய நாணய மதிப்பை விட சற்று குறைவாகவோ வித்தியாசமாகவோ இருந்தால் கூட துபாயினுடைய அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பை, அங்கே ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கட்டமைப்பு, அடிப்படை வசதிகள், நிம்மதி, வேலைவாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள், இதெல்லாம் வேறு மாதிரி அவங்களை அடையாளப்படுத்தி இருந்தது. ஆனால் இந்த யுத்தம் அவர்களை மிகப்பெரிய சவாலுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்னா, துபாயோட விமான நிலையத்திலேயே குண்டுகள் விழும்போது அந்த பாகங்கள் சிதறி குடியிருப்பு பகுதிகளில் விழுகுது. இது அந்த தாக்கப்பட்ட இடத்தில் இருந்து நொறுங்கி சிதறிய அந்த ட்ரோனுடைய பாகங்கள், அந்த குண்டுவீச்சினுடைய பாகங்கள், இவைகளெல்லாம் குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்தில் விழும்போது அவர்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. யுத்தம் எப்போதுமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அது உயிர் அச்சம் என்பது மட்டுமல்ல, தன் சந்ததியை குறித்த அச்சமும் வரும். இந்த ஊரை நம்பி நாம் வந்தோம், இந்த ஊரில் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கட்டமைப்பு இருக்குன்னு நம்பி வந்தோம், இல்லை வேலை வாய்ப்புக்காக வந்தோம், இந்த வேலை வாய்ப்பிலிருந்து நாம் ஒரு பணம் எடுத்து நம்ம ஊருக்கு அனுப்பி நம்ம ஊரில் உள்ளவங்களாம் வாழ வைக்கலாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். கிட்டத்தட்ட உதாரணமாக, நான் இங்கிலாந்திலேருந்து புலம்பெயர்ந்து ரியல் எஸ்டேட் ஆலோசகர். எப்படி அந்த பணியை ஏன் குறிப்பிட்றேன் அப்படின்னா, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு கணிப்பு திறன் வேணும். அந்த கணிப்பு திறன்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்த ப்ரொமோட் பண்ண முடியாது, ஒரு லொக்கேஷனை ப்ரொமோட் பண்ண முடியாது. அப்படி ரியல் எஸ்டேட் அட்வைசராக இங்கிலாந்துலேருந்து குடிபெயர்ந்து அங்கே வந்தவங்க. அப்போது இந்த ஒரு புள்ளியிலேருந்து நீங்கள் பாருங்கள், அப்போ அங்கே ரியல் எஸ்டேட் எங்கேயோ வளருது. அப்போ ரியல் எஸ்டேட் வளருதுன்னா என்ன அர்த்தம்? தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள், இதெல்லாம் அங்கே வளர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதானே அதனுடைய பொருள். இன்னும் சொல்ல போனால், அப்போது ஒரு வணிக வளாகங்கள் வருகிறது, தொழில் கூடங்கள் வருகிறது, தொழிற்சாலைகள் வருகிறது, வேலை வாய்ப்பு பெறுகிறதுன்னா அங்கே ஹோட்டல்கள், உணவு விடுதிகள், ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர்ஸ் வந்தால் அவங்க ஒரு இதில் தங்குவாங்க, அவங்களுக்கு சொகுசு விடுதிகள் இருக்கும், உணவகங்கள் இருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிது. அப்போ இதுக்கு தகுந்த இடமா அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஆலோசகர்கள் இருந்தாங்க. சில பேர் சில நாடுகளிலிருந்து, கொலம்பியா இந்த மாதிரி நாடுகளிலிருந்து வந்தவங்க தங்களுடைய நிரந்தர குடியுரிமையை கூட இங்கே வாங்கிட்டு இங்கே குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருந்தது. காரணம், துபாயில் இருக்க டாக்டர்ஸ் சரி, செவிலியர்களும் சரி, அதாவது என்ஜினியர்ஸ், கட்டுமான தொழிலாளர்கள் என்பது வேறு,
பொறியாளர்கள் என்பது வேறு. பொறியாளர்கள் இவங்க எல்லாம் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து திறமையானவர்கள் இங்கே வந்தாங்க. என்ன காரணம்? வர்றதுக்கான காரணம் வாய்ப்புகள், அங்கே இருக்க தொழில் வாய்ப்புகள், முதலீடுகள். எளிதாக துபாய்னா முதலீடுகள் பண்ணுறாங்கன்ற ஒரு கான்செப்ட். இதை கடந்து இந்த வேலை வாய்ப்புக்காக அவங்க கொடுக்குற விசா வந்து எளிதாக கிடைக்கும். அதனால் அங்கே எல்லாம் துபாய்க்கு வந்தாங்க. இப்போ வந்தவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பெரிய சவால், இப்போது துபாயுடைய விமான நிலையம் கிட்டத்தட்ட அது சில சமயங்களில் தாக்குதலுக்குள்ளாகுது, மூடப்படுகிறது, மீண்டும் சேவை தொடங்குறாங்க. அவங்க அந்த மூடப்பட்டதும், அந்த விமான நிலையம் மூடப்பட்டதும் மீண்டும் திறக்கப்பட்டதும், இந்த இரண்டுக்குமான இடைவெளியில் இருக்கிற தீவிர முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, விடாமுயற்சி, அதுதான் துபாயுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன துபாயுடைய டிஎன்ஏ நீங்கள் வந்து ரொம்ப எளிதாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, துபாய்க்கென்று ஒரு சில அந்த நாடுகளுக்கென்று, அந்த மக்களுக்கென்று மீண்டு எழும் திறன், ஒரு விஷயத்திலிருந்து விரைவாக மீண்டு வரக்கூடிய திறன் அது துபாய்க்கு உண்டு. அது கடந்த கால இந்த கோவிட் டைமாக இருக்கட்டும், 2020க்கு அந்த 2008ஆம் ஆண்டு உலகளாவிய நிதி நெருக்கடி வந்ததுக்கப்புறம் அது எப்படி மீண்டு எழுந்தது, 2020 எப்படி அந்த கோவிட்டில் அது மீண்டு எழுந்தது, இந்த ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய அச்சம் அந்த மக்கள், அங்கே இருக்கும் மக்களுக்கு என்ன பெரிய அச்சம் இருக்குது அப்படின்னா, இந்த அமெரிக்க இஸ்ரேல் ஏவுகணைகள் வந்து ஈரானில் இருக்க பெரிய வங்கிகளை போய் தாக்குறாங்க. வங்கிகளுடைய கட்டடங்கள், நிதி நிறுவனங்கள் இதெல்லாம் போய் தாக்குறாங்க. அப்போ பதிலுக்கு துபாயோடைய நிதி நிறுவனங்கள், துபாயில் இருக்கக்கூடிய வங்கிகளை தாக்க ஆரம்பித்தால் நம்மளுடைய நிதி நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் அங்கே இருக்க முதலீட்டாளர்களுக்கு இருக்குது. ஏன்னா அங்கே வங்கிகள் கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த கடனை வாங்கி தான் இவங்க தொழிலில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. அது பாதி அளவில் நிற்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்திருக்கும். இப்போ மறுபடியும் அந்த வங்கி பாதிக்கப்பட்டால் அல்லது வங்கி வந்து செயல்படாத நிலைமை ஏற்பட்டால் இவர்களுக்கு மீதம் இருக்கும் அந்த உதவித்தொகை கிடைக்காது. லோன் நான் சொல்கிறது கடன் வசதி. அப்போ ஒரு நிதி சுமை ஏற்படுமோ, நிதி தள்ளாட்டத்தில் துபாய் விழுந்து விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு வருகிறது. நான் இந்த பதிவின் மூலமாக துபாயில் இருக்கிற மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அது இந்தியர்களோ தமிழர்களோ எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், மீண்டு எழும் திறன் என்பது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இவங்களுடைய டிஎன்ஏலே இருக்கு. அந்த நாட்டினுடைய டிஎன்ஏவே தான் மீண்டு எழும் திறன். அதான் 2 உதாரணம் சொன்னேன். 2008 ஏற்பட்ட உலகளாவிய சர்வதேச நிதி நெருக்கடி, 2020 ஏற்பட்ட பெருந்தொற்று, இந்த ரெண்டுலையுமே மீண்டு எழுந்து வந்தவங்க. அதனால் இந்த யுத்தம் விரைவில் முடிவேற்றும். துபாய் போன்ற தொழில் நகரங்கள் மீண்டும் வரும். அங்கே இருக்கும் மக்களும், இந்திய மக்கள், தமிழர்கள் யாராக இருந்தாலும் நம்பிக்கையோடு இருங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், மீண்டு எழும் திறன் கொண்டது ஐக்கிய எமிரேட்ஸ் துபாய். அது அவங்க டிஎன்ஏ. நம்பிக்கையுடன் காத்திருப்போம். அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.